காலத்தால யாராலயும் அழிக்க முடியாத ஒரு காவியம் தான் கம்ப ராமாயணம். இந்த கம்ப ராமாயணத்த வெவ்வேறு காலகட்டத்துல தமிழ் சினிமாவா இருக்கட்டும், இந்தியன் சினிமாவா இருக்கட்டும், பல பரிணாமத்துல படமா மாத்தியிருக்காங்க. அந்த வரிசையில இந்த வருஷ தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போற ஒரு படம் தான் ராமாயணம். இப்ப இருக்க விஎஃப்எக்ஸ், இப்ப இருக்க டெக்னாலஜி யூஸ் பண்ணி எடுக்கப்பட்டிருக்க ஒரு படம். இந்த படத்துல ராமரா ரன்பீர் கபூர், சீதாவா சாய் பல்லவி, ராவணனா யாஷ் இவங்க 3 பேரும் மெயின் ரோலா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்த நிதிஷ் திவாரி அப்படின்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஹன்ஸ் சிம்ரன், ஏ.ஆர். ரகுமான் இவங்க 2 பேரும் கொலாப் பண்ணி இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்த பத்தி அப்புறம் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த ராமாயணத்த பேஸ் பண்ணி நெறைய படங்கள் இந்தியன் சினிமால வந்திருக்கு. அந்த வரிசையில 2011ல தெலுங்குல ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் ஸ்ரீராம ராஜ்யம். இந்த படத்துல ஆக்டர் பாலகிருஷ்ணா, நயன்தாரா இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் லீடா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல கம்ப ராமாயணத்துல இருக்க உத்தரகாண்டம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ட வச்சு தான் படமா பண்ணியிருப்பாங்க. மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, லவகுஷா அண்ட் சீதா அண்ட் ராமா இவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு டிராமாவ தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. இந்த படத்த பாபு ரமணா அப்படின்றவர் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இசைஞானி இளையராஜா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காருங்க. இந்த படம் ரூ. 72,00,00,000 அப்பவே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. 2011ல எவ்வளோ விஎஃப்எக்ஸ் பண்ண முடியுமோ, எவ்வளோ டெக்னாலஜி யூஸ் பண்ணியுமோ, அத பேஸ் பண்ணி இந்த படத்த எடுத்திருப்பாங்க. இப்ப பார்க்கறதுக்கு ஒரு மாரி இருந்தாலுமே, அப்ப இந்த படம் ரொம்ப சூப்பராவே இருந்தது. அண்ட் தென் 2023ல ஆக்டர் பிரபாஸ், கீர்த்தி சனன், சையஃப் அலி கான் இவங்க காம்போல ஆதி புருஷ் அப்படின்ற ஒரு படம் வருது. இந்த படத்த டைரக்டர் ஓம் ராவுத் அப்படின்றவர் டைரக்ட் பண்றாரு. இந்த படத்துக்கு ஷஜத் பல்காரா அண்ட் அன்கித் பல்காரா இவங்க 2 பேரும் சேர்ந்து மியூசிக் பண்றாங்க. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா, 600ல இருந்து 700 கோடி ரூபாய் இருக்குங்க. ஆனா கலெக்ஷன் பண்ணது வெறும் 392 கோடி மட்டும் தான் கலெக்ஷன் பண்ணிச்சு. அதுக்கு மெயின் காரணம் இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் அண்ட் டெக்னாலஜி இது 2மே ரொம்ப மோசமா இருந்ததுங்க. இந்த படத்தோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப ராமாயணத்தில இருந்து யுத்த காண்டம் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. ராமர் அண்ட் ராவணன் இவங்களுக்குள்ள நடக்கிற ஃபைட்ட தான் இந்த படத்துல மெயினா ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ்க்கு எக்கச்சக்கமான பேர் ட்ரோல் பண்ணாங்க. இருந்தாலுமே இந்த படத்தோட பார்ட் 2 வர மாரி இருந்தது. சில காரணத்தினால தவிர்த்துட்டாங்க. அண்ட் தென் ஃபைனலி 2026ல ராமாயணம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த படத்த 2 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. பார்ட் 1 இந்த வருஷ தீபாவளிக்கும், பார்ட் 2 அடுத்த வருஷ தீபாவளிக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட் ரூ. 4,000 கோடி. அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு மட்டும் ரூ. 2,100 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த படத்தோட ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பயங்கரமா இருக்குங்க. விஎஃப்எக்ஸா இருக்கட்டும், அதே மாரி சிஜியா இருக்கட்டும், இது எல்லாமே தாறுமாறா பண்ணியிருக்காங்க. யாஷ் பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. சாய் பல்லவி வழக்கம் போல சீதாக்கு எந்த அழகு இருக்கணுமோ, அத ரொம்ப அழகாவே கன்வே பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம ரன்பீர் கபூர் வரப்ப மட்டும் கொஞ்சம் தயக்கமாவே இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலயே ராமாயணத்த வந்து ஹிந்தி சீரியல்ல டப்பிங் பண்ணி நெறைய பார்த்துட்டேன்னா, அதுல ராமர் வரப்ப என்ன ஒரு எஃபெக்ட் இருக்குமோ, அதே மாரி தான் இப்பயும் இருக்கே தவிர, புதுசா எந்த ஒரு ஃபீலுமே வரல. மேபி மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எது வேணா மாறலாம். எத்தன பேர் இந்த ராமாயண படத்துக்கு வெயிட் பண்றீங்க? எத்தன பேர் இந்த படத்தோட ட்ரெய்லர பார்த்தீங்க? உங்களுக்கு புடிச்சிருந்துச்சா? புடிக்கலையா? வேற என்னென்ன பண்ணியிருக்கலாம்? அப்படின்ற உங்க கருத்த இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. பட்டா